ஸோ இந்த சூட்சமங்கள் வந்து சில விஷயங்கள் இருக்கு. இந்த மேஷ ராசிக்காரர்கள் வந்து திருக்காளஹஸ்தி சிவன் ஸ்தலம் இங்க போயிட்டு வரும்போது வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா, ஆனா அவ்வளவு சீக்கிரம் அங்க போக விடாது. அது ஒரு விஷயம் இருக்கு. போனாங்கன்னா அவங்களுக்கு லைஃப்ல அன்னையில இருந்து டேர்னிங் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதிகபட்சமான நெகட்டிவ் தாட். இப்போ யாருமே வந்து உங்களை வந்து வீட்டிலேருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்கணும், இந்த கோவிலுக்கு போகணும், நம்பிக்கை இருக்கிறவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து இதை செய்வாங்க. அதற்கான பலன், ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட ராசி பலனை பார்ப்பாங்க. ஆமாம் இல்லைங்களா? அவங்கள பற்றி சொன்னாங்கன்னா ஆமாம் இது நடந்திருக்கு, சும்மா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த உலகம் ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கு எதுலன்னா நம்பிக்கையில் தான். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூலாவாலா ஃபின்கார். கீழ உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். ஸோ முதல்ல இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசி என்பர்கள் மேம். ஸோ இவங்க எந்த சிவஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வந்தால் அவங்க வாழ்க்கை மாறும்? மேஷ ராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா, மேஷ ராசினா வந்து ஒரு கம்பீரம், வீரம், ஆளுமை தன்மை, எதுக்குமே வந்து அடங்கி போகாத ஒரு தன்மை. அப்போ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ராகு கேதுக்களை வந்து நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? எல்லா 12 ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூட்சமம் சொன்னீங்கன்னா, ஏன்னா இந்த ராகு கேதுக்களுக்கு வீடு கிடையாது. ஓகே. ஸோ இந்த சூட்சமங்கள் வந்து சில விஷயங்கள் இருக்குது. இந்த மேஷ ராசிக்காரர்கள் வந்து திருக்காளஹஸ்தி சிவன் ஸ்தலம் இங்கே போயிட்டு வரும்போது வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா, திருக்காளஹஸ்தி இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ராகுகேதுக்கள் பூஜையும் அங்கே வந்து பண்ணுறாங்க. இந்த சிவஸ்தலமை வந்து மேஷ ராசிக்காரர்கள் நெரிச்சாலே வந்து அவங்களுக்கு, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அங்கே போக விடாது. அது ஒரு விஷயம் இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் மேஷ ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து எடுத்து வேணால் பாருங்கள், யாரெல்லாம் பார்க்குறாங்களோ வீடியோ பார்க்குறவங்க, மேஷ ராசிக்காரர்கள் காளஹஸ்தி வந்து அவ்வளோ சீக்கிரம் போக விடாது. போனாங்கன்னா அவங்களுக்கு லைஃப்பில் அன்னையிலேருந்து டேர்னிங் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். காளஹஸ்தி, திருக்காளஹஸ்தி. ஸோ எந்த தினத்தில் போயிட்டு வந்தால் உகர்ந்ததாக இருக்குமா? திருக்காளஹஸ்தி வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் எப்போவுமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை இயக்கணும். அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இது எல்லா கட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்கு போகிறீங்களோ 2ஆம் இடம் தொடர்பு பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. திருமணம் நடக்குமா 2-7, அந்த மாதிரி தொழில் தொடங்கணுமா 2-10, அந்த மாதிரி மேஷ ராசிக்காரர்களை இயக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருக்காளஹஸ்தி போகிறது ரொம்ப சிறப்பான அம்சத்தை தரணும். காலையில் சீக்கிரமாக ஒரு 6 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி போயிடுங்க. எப்போவுமே இந்த சிவன் ஸ்தலம்னாலே நீங்கள் வந்து காலையில் 6 மணி அங்கே இருக்கணும். எந்த சிவன் ஸ்தலமாக இருந்தாலும் சரி, சூரியன் உதயம் பண்ணும்போது நீங்கள் அங்கே இருக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி அங்கே போகிற மாதிரி நீங்கள் வந்து அந்த டைமிங் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 6 மணிலாம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குறைந்தபட்சம் எந்த ஸ்தலம் போனீங்கனாலும் சரி, அதுவும் எந்த புண்ணிய ஸ்தலங்கள் போனீங்கனாலும் சரி, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாச்சும் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மேஷராசிக்காரர்கள் திருக்காளஹஸ்தி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் காலையில் 6 மணிக்கெலாம் அங்கே இருக்கிறது மிக சிறப்பான பலனை தரும். ஓகே, சூப்பர். இப்போது நிறைய பேர் வந்து ஸ்தலத்துக்கு போயிட்டு வராங்க, ஆனாலும் போயிட்டு வந்தாலும் எனக்கு எந்த மாற்றமும் நிகழலை அப்படின்றப்ப எந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணுறாங்க, எதனால் அவங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்க மாட்டேங்குதுமா? நெகட்டிவ் தாட்ஸ்மா. ஓகே. அதிகபட்சமான நெகட்டிவ் தாட்ஸ். இப்போ யாருமே வந்து உங்களை வந்து வீட்டிலேருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்கணும், இந்த கோவிலுக்கு போகணும், நம்பிக்கை இருக்கிறவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து இதை செய்வாங்க. அதற்கான பலன் கோடியான பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு, சிவ வழிபாடாக இருக்கட்டும், தெய்வங்களோட வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ இவ்வளோ மக்கள் வந்து முட்டாள், நீங்கள் வந்து புத்திசாலி அப்படி கிடையாது. இல்லை, எப்போவுமே ஒரு என்ன விதை நம்ம போடுறோமோ அதுதான் முளைக்கும். கண்டிப்பாக இல்லைங்களா? நீங்கள் போடுற விதை தான் வாட் எவர் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் நல்லதை விதைச்சிங்கன்னா நல்லது தான். நீங்கள் நம்பிக்கை இல்லையா, தயவு செய்து பண்ணாதீங்க, ஒதுங்கிடுங்க. எல்லாருக்குமானவர் தான் கடவுள். ஆமாம், ஓகேங்களா? கண்டினியூவாக வந்து பூஜை செய்கிறவர்களாக இருக்கட்டும், இந்த வந்து நம்ம சொல்கிற வழிபாடெல்லாம் பண்ணுறவங்கள அவங்களுக்கு வந்து மாற்றம் நிகழாமல் இருக்கவே இருக்காது. 100% மாற்றம் நிகழும்.
அதை வந்து உணர்றதுனால தான் எதுக்கு வந்து எல்லாருமே வந்து முட்டாளா இல்லை எல்லாருமே பார்க்குறோம், இத்தனை வீடியோஸ் வருது, எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கையே இல்லாதவங்க கூட ராசி பலனை பார்ப்பாங்க ஆமா இல்லைங்களா? அவங்கள பற்றி சொன்னாங்கன்னா ஆமாம் இது நடந்திருக்கு, சும்மா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த உலகம் ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கு எதுலன்னா நம்பிக்கையில் தான். அப்போ நம்பிக்கை ஃபஸ்ட்டு விதையே என்னென்னா உங்களோட நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கையோட ஒரு விஷயம். அப்போ உங்களுக்கு நடக்கலைன்னா நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதை சரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ நம்பிக்கையோட 100% பண்ணுங்க. உங்களுக்கு அதற்கான ரிட்டர்ன் வந்து இறைவன், நம்ம யார்கிட்ட சரணடைகிறோம், இறைவன் கிட்ட சரணடைகிறோம். அங்கே போய் டவுட்டோ இல்லை வந்து ஒரு இதுவோ நடக்கக்கூடாது. அப்படியும் வந்து ஒரு கோவிலுக்கு போக முடியல அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த பரிகாரத்தை பண்ண முடியலன்னா உங்களுக்கு கர்மா வழி விடலைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஜாதகத்தை பார்த்து கிளின்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, சூப்பர் மேம். மேஷராசி என்பர்கள் வந்து காளகஸ்தி போய் சிவபெருமானை எட்டியமாக பிடிச்சிட்டா அவங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி நல்ல விஷயங்கள் நடக்கிறத கண்கூட பார்க்க முடியும்ன்ட்டு ரொம்ப அழகாக ஒரு சிவஸ்தலம் சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம். அதுக்கு முன்னதாக 12 ராசி நேர்களுமே இந்த சிவஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம். எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாதுங்க. நீங்கள் இங்கே போயிட்டு சிவனேன்னு கதியாக கிடங்க, உங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா ராசி நேர்களும் போகக்கூடிய சிவஸ்தலம் எதுமா? 12 ராசிக்காரர்களும் போகக்கூடிய ஸ்தலங்கள் 3 ஸ்தலங்கள் நான் கொடுக்குறேன். எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ இல்லை, இந்த ஸ்தலம் நீங்கள் போயிட்டு வரும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் எல்லாமே இருக்கும். அப்படியேப்பட்ட சிவஸ்தலம் முதல் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிச்சயமாக திருவண்ணாமலை தான். ஓகே, இதுக்கு மிஞ்சின கோவில் இல்லவே இல்லை. சூரியனுக்கு உகந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திருவண்ணாமலை எப்போ போகிறீங்கன்னா கிரிவலம் போகிறீங்க, பௌர்ணமி நாட்களில் போகிறீங்க, இதெல்லாமே வந்து அவங்கவுங்களோட விருப்பம். ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமையில் காலை 6 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கணும். சூரியன் உதயமாகும் போது நல்ல நீங்கள் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே போயிடுங்க. போயிட்டு நல்ல காலையில் எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? உலகத்துக்கே ஒளி தரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, செடி கொடிகளாகட்டும் மிருகங்களாகட்டும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயம் நடக்கக்கூடிய தன்மை நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா மறைபொருள் வந்து இருக்குது. ஸோ அந்த சூரியன் வந்து வரப்போகிறார். அப்போ வந்து அவரை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்தால் எப்படி நம்ம வந்து அப்படியே உட்காந்துட்டேவா இருப்போம், எவ்வளோ ஆக்டிவாக இருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து நம்மளுக்கு லீவை கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எந்த நாள் அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து லேட்டாக கூட எழுந்துறீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப வந்து வாழ்க்கையில் மிக சூட்சமம் நிறைந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். அப்போ அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் 10 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் எல்லாம் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெட்டர் இதுவே வராது. சண்டே வந்து லீவே கொடுக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் சண்டே தான் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா அது வந்து சூரியனுக்கான நாள், சிவனுக்கான நாள். அப்போ சண்டே ஒரு நாள் ஆச்சும் நீங்கள் வந்து சீக்கிரமாக எழுந்துச்சு சூரியனுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதா இருக்கட்டும், நீர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணும் போது வாழ்க்கையில் அதுக்கப்புறமா கூட நீங்கள் தூங்கிக்கோங்க. காலையில் இருந்துச்சு குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜைகள் எதுனா பண்ணணுன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஒரு 8 மணிக்கு மேலே கூட தூங்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 100% ஆக்டிவாக இருங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. காலையில் ஈவினிங் 6 மணிக்கு போய் பண்ணக்கூடாது, காலையில் பண்ணணும். அந்த மாதிரி திருவண்ணாமலை போகும்போது காலையில் எழுந்திரிச்சு குளித்து நல்லா சூப்பராக இந்த கிரிவலம் வாங்க. ஓகேங்களா? கிரிவலம் வந்துட்டு திருவண்ணாமலையாரை வந்து தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணி சிலர் வந்து இல்லைங்க நாங்கள் போனதே வந்து 10 மணி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நான் குளிச்சு கிளம்பி இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிறவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் போகணும்னா எக்ஸ்கியூஸ் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? அந்த டைமில் அங்கே இருக்கணும்னா அந்த டைமில் அங்கே இருக்கணும். அந்த மாதிரி போய் வழிபட்டு வாங்க, திருவண்ணாமலையாரை பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நிச்சயமாக இருக்கும். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் 10 நிமிஷத்தில் 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.